ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இதான் லோ, இதான் சட்டம், இதான் லோ, இதான் சட்டம், அப்படியே அடிச்சு போயிட்டே இருப்பான், போயிட்டே இருக்க வேண்டிய ஆண்டா. நாங்கள் வீரம் மிக்கவர்கள் பேசிக்கொண்டு நெஞ்ச நிமித்தி நின்றால் அந்த குண்டுகள் எங்களை கிழிச்சு நாங்கள் இறந்து விடுவோம். புலிகள் இயக்கத்தில் இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் தலைவனும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் 2 தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை சொல்ல இருக்கிறேன். அவர்கள் இருவர் யார், ஏன் என்பதற்கான பெயர்கள் மற்றது அவர்கள் பேசிய கருத்துக்கள் என்ற வீடியோவையும் இதோடு இணைச்சிருக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு விளங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லி. ஒன்று, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். இரண்டாவது, மரியாதைக்குரிய கடல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். நான் தனிப்பட்ட முறையில் ஏன் இந்த 2 அரசியல்வாதிகளுக்கும் நன்றி சொல்லணும் என்று சொல்றேன்றதுக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல எந்த சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அர்ஜுனா ராமநாதனை பொறுத்த மட்டில் என்னுடைய தனிநபர் கருத்தாக அவர் பாவிக்கும் வார்த்தைகள், ஒழுக்கமற்ற பேச்சு முறைகள், இதுகளையெல்லாம் மிக நாகரிகமான முறையில் கடுமையான விமர்சனங்களாக நான் வைத்திருக்கின்றேன். அதை தொடர்ந்தும் வைப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் அவருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சருக்கு நன்றி சொல்றதுக்கான காரணம் 2 சரியான விஷயத்த கொஞ்சம் சத்தமாக கதைச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் எல்லாருக்கும் நல்லா விளங்கும். எந்த ஒரு அரசியல்வாதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு அரசியல்வாதியின் செயற்பாட்டுக்கு பின்னாலே ஏதாவது ஒரு எண்ணம் அல்லது ஒரு திட்டம் இருக்கும் என்று நம்புகிறவர்களில் நானும் ஒருவன். எனக்கு இன்றைய சூழல்ல அவை இந்த திட்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த விஷயம் சத்தமா கதைப்பட வேணும். அதை கதைச்சிருக்கணும். ஒருவர் முன்னுக்கு கதைச்சிருக்கிறார், ஒருவர் இன்று கதைக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த இளைஞனை கைது செய்ததுக்கு பிறகு நான் அது சார்ந்த பகுதி 1 பகுதி 2 வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோவில் சொன்ன அதே கருத்துக்களை அர்ஜுனா ராமநாதன் தன் யூடியூப் தளத்தில் சொல்லியிருந்தார். நான் இப்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்கு தான் அந்த வீடியோவை பார்க்க கிடைச்சு. உள்நோக்கம் வெளிநோக்கம் அரசியல் அதுக்குள்ள நான் போகவே விரும்பவில்லை. நான் அர்ஜுனா ராமநாதன் ஒரு ரசிகனும் கிடையாது. நான் ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களுடைய ரசிகனோ அல்லது வாக்களித்தவனோ கிடையாது. ஆனால் இங்கே அந்த கருத்தை பதிவு செய்தே ஆக வேண்டும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கோ, நான் ஏன் என்றதற்கான விளக்கத்தை சொல்றேன். பயங்கரவாதம் என்று லேபிள் பண்ணப்பட்ட ஈழத்தமிழருடைய போராட்டம் இன்றைக்கு படுமோசமான நிலை போய் பாட்டு பாடலாம் நம்ம கொண்டு போயிருக்கிறது. அப்படி வழக்கு போடுவாங்கடா, போட்டா நீங்க வழக்குல ஜட்ஜ் வந்து நாங்க அரசியலுக்கு போட்ட வழக்கா அரசியலுக்கு போடாத வழக்காண்டுனா ஜட்ஜ் பார்க்க மாட்டேன். ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இதான் லோ, இதான் சட்டம், இதான் லோ, இதான் சட்டம், அப்படியே அடிச்சு போயிட்டே இருப்பான், போயிட்டே இருக்க வேண்டிய ஆண்டா. 5 வருஷம் 10 வருஷம் அந்த நேரம் போட்ட வழக்க திருப்பி எடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. ஒருத்தர் அன்றைக்கு உசுப்பேத்திக்கா மச்சான் பாடண்டு இவரும் இப்போ தமிழா இழுத்து விட்டுருக்காரு பாட்டு உண்டு. அவங்க எங்கேயோ பார்த்து கொண்டு அவங்க எங்கண்டு பார்த்து கொண்டு எங்களுக்கு கண்டு போராடினோட உயிரோட இல்லடா. எங்களுக்கு கடப்படை, மான்படை, ஆனப்படை, பூனைப்படை எல்லாமே இருந்தது. எல்லா படையும் போயிட்டுடா, எல்லா படையும் அழிச்சிட்டாங்க, எல்லா படையும் காட்டி கொடுத்துட்டாங்க. விலகி கொள்ளுங்கடா. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான்டா. கொடுத்த காசுக்கு பாட்டு போட்டுட்டே இருப்பான். இயக்கத்தின் பாட்டத்தை எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஆடுற வீடியோக்கெல்லாம் வெளியால வந்திருக்கு. அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு, இயக்கத்தை உருவாக்குறதுக்கு இவனுக்கு எந்த மென்டாலிட்டியும் இல்லடா. எல்லாம் வெறிய போட்டு ஆடுற கூட்டத்துல இப்ப நிக்குது. சோ இது சும்மா உசுப்பேறி செஞ்ச வேலை ஒழிய மற்றபடி இயக்கத்தை உருவாக்குறதுக்காக இல்ல. தமிழ் இளைஞர்கள் அல்லது எந்த ஒரு தமிழர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தாயகத்தில் வாழ்ந்தாலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்தாலும் சரி, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களை நன்கு விளங்கி கொண்டு அதுக்கு உட்பட்டு நடக்கணும் என்று சொல்லி. இதே கருத்தினை அர்ஜுனா ராமநாதனும் சொல்லியிருக்கிறார். அவர் எந்த காரணத்தால் அதை சொல்லியிருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த கருத்து சொல்லப்பட வேண்டியது. இன்னொன்று, அவருக்கு இன்னொரு சிறப்பு உரிமையும் இருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் அதை இன்னும் வடிவா தெளிவா ஆணித்தனமா சொல்லலாம். இரண்டாவது, அமைச்சர் சந்திரசேகர், அதாவது தேசிய மக்கள் சக்தி, இந்த என்பிபி, மரியாதைக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களால் வழி நடத்தப்படுகின்ற தலைமைத்துவத்தின் கீழ் வருகிற இந்த கட்சி முதல் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கும் பொழுது எங்களுடைய உணர்வுகளை சந்திரசேகரன் அவர்கள் சரியாக பிரதிபலித்திருந்தார். அது வாக்குக்காக இருக்கட்டும், வேற தேவைகளுக்காண்டி இருக்கட்டும், எந்த விமர்சனங்களை வச்சிருந்தாலும், குறிப்பாக அவர் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்து வாழாதவர் என்ற
குற்றச்சாட்டுகள் இருக்கிற பட்சத்தில் கூட அந்த அந்த சூழலை, எங்களுடைய வலிகளை, குறிப்பாக இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ் இளைஞர்கள் செய்த பங்களிப்பை அவர் விளங்கி கொண்ட விதத்தையும், ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 18ஆம் தேதி நாங்கள் இந்த இன அழிப்பு நினைவு நாளை தமிழர்கள் உலகெங்கும் தாயகத்திலும் எங்கு வாழ்ந்தாலும் நினைவு கூறுகின்ற அந்த அடையாள படங்களில் மறைக்க அல்லது மறக்க முடியாத இன்னொரு காட்சி தான் தமிழர் தேசிய தலைவர் அவர்களுடைய இளைய மகன் பாலச்சந்திரன் அவர்களுடைய படம். அதற்கான ஆவணங்கள் சேனல் 4 தொலைக்காட்சி ஊடாக கூட இங்கே வெளிநாடுகள் அது வெளிப்படுத்தியிருந்தார்கள். நீங்கள் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டோ அல்லது இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டோ அந்த பேருக்குரியவர் ஒரு சிறுவன், அந்த சிறுவன் இராணுவத்தினிடம் சரணடைகிறார், பின்பு கொல்லப்படுகிறார். இது ஆவணங்களாக, காட்சிகளாக இருக்கிறது. இதை கூட சந்திரசேகர் அவர்கள் அந்த நேரம் சில வருடங்களுக்கு முன்பு கூட அந்த உணர்வை சரியா பிரதிபலிச்சிருந்தார். புலிகள் இயக்கத்தில் இருந்த அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் அல்லது அர்ப்பணிப்பு மிக்க இளைஞர்கள் சம்பந்தமாக அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் தலைவனுக்கும் வருஷ கணக்கில் கொழும்புல இருக்கிறாங்க, சொகுசான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நமது இன்றைய இளைஞர் பரம்பரைங்கிறது உண்மையிலேயே ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ஆனால் நேரம் வருகின்ற பொழுது அந்த இலக்கை நோக்கி தன்னையும் அழித்து கொண்டு எதிரியும் அழிக்கின்ற மனப்பான்மைங்கிறது லேசான வேலை. அப்ப அந்த வகையில அபாரான அர்ப்பணிப்புகளை செய்கின்றவர்களுக்கு உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் தலைவர். பாலச்சந்திரனுடைய கொலை என்பது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பால் குடி மறக்காத பாலகன் அப்படிதான் சொல்லப்போம். அப்ப அந்த பாலகனை படுகொலை செய்வதற்கு ஆன ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னு தேடி பார்த்தா, நான் சொல்ல வந்த இந்த இடத்துல 1989ஆம் ஆண்டு இவ்வாறான பல பாலகர்களை இதைவிட மோசமாக கொண்டவனுங்க தான் நிற்கிறான். அப்ப அங்க இருக்கின்ற சிங்கள பாலர்களை கொண்ட சிங்கள சகோதரிகளை மானபங்கப்படுத்திய அங்கிருந்த இளைஞர்களை டயர் போட்டு எரிக்கிறது, சித்திரவதை செய்யலிருந்து பெட்ரோல் போட்டு கொளுத்துறதுல இருந்து அனைத்து விதமான சித்திரவதைகளை செய்த அதே ராணுவம் தான் இங்க இருக்கு. அங்க சிங்களவனுக்கு அந்த நிலைமை இருக்கும், இங்க தமிழனுக்கு அதை விட மோசமான. நான் மரியாதைக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய உணர்வு அதுதான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நீங்கள் அரசியல் இருக்கிறீர்கள், உங்களுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, தயவு செய்து அந்த உணர்வுகளை உரிய இடத்தில் பேசி, இந்த கைது செய்யப்பட்ட இந்த சங்கீதன் அவரையும் ஏதாவது ஒரு வழியில் விடுதலை செய்து அவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தால் அவர் திரும்ப இதே சட்டத்துக்கு புறம்பான தவறை செய்ய மாட்டார். அதே போல எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இதை நீங்கள் ஜனாதிபதியின் காதுக்கும் கொண்டு செல்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும். எனவே உங்களுடைய உணர்வுகளுக்கு எங்களுடைய நன்றிகள். இதை பார்க்குற சில தமிழாக்கள் வேறு விதமான விமர்சனங்களை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போடலாம். ஆனால் நான் சொல்ல வாரது, இப்போ தமிழர்கள் நாங்கள் வாழ்கிற சூழலில் நாங்கள் எப்படி ஒரு விஷயத்தை சாதிச்சு கொள்ளலாம் என்ற சூழலுக்குள்ள தான் நாங்கள் வாழ்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நானும் ஒரு யுத்தத்துக்குள்ளே வளர்ந்த ஒரு சிறுவனாகத்தான் அந்த நாட்டை விட்டு வெளியேறினேன். நான் 16 வயசில் தான் நாட்டை விட்டு வெளியில் போனேன். யுத்தங்கள், இந்த பங்கர்களுக்குள்ளே போகிறது, பட்டினி, விமான தாக்குதல்கள், பயம், ஒவ்வொரு கணமும் ஒரு பதட்டப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் எங்களுக்கு பழகி போன உண்டு. அப்போ உள்ள சூழலில் ஒரு விமான குண்டு தாக்குதல் நடக்க போகுது, அல்ல ஒரு விமானம் எங்களுக்கு மேலால் போகுது, குண்டு வருது, செல் வருது, அங்கேருந்து சுடுகிறோம், இங்கேருந்து சுடுகிறோம்னா நாங்கள் செய்கிற அடுத்த காரியம் ஓடி போய் வாங்கறதுக்கு ஒழிக்கிறது, பிறகு திரும்ப வெளியில் வார குண்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டு நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய வரலாறுகள் தெரியுமா, நாங்கள் வீரம் மிக்கவர்கள், அது இது என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டு நெஞ்ச நிமித்தி நின்றால் அந்த குண்டுகள் எங்களை கிழிச்சு நாங்கள் இறந்து விடுவோம். இதால் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவ எங்களோட மாமனார் அம்மா எங்களை சுற்றி உள்ளவை எல்லாம் பங்கருக்கு போங்கோ, குண்டு வந்தால் கீழே படுங்கோ, உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கோன்னு சொல்லி சில விதிமுறையை சொல்லி இருக்கணும். அதுக்கு அர்த்தம் நாங்கள் கோழைகள்ன்றதல்ல. அந்த சமயத்தில் எது தீர்க்கமான நல்ல முடிவு எங்களை காத்துக்கொள்வது. எனவே எங்களோட தீர்வுகளை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் முடிஞ்சவரை போராடித்தான் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் எங்களோட கையில் உள்ள சூழலும் யதார்த்தமும் உண்மையும் இதுதான். என்னை பொறுத்த மட்டில் அர்ஜுன ராமநாதன் யார், அவற்ற நோக்கம் என்ன, அமைச்சர் சந்திரசேகரன் யார், அவற்ற நோக்கம் என்ன, அதை கதைக்கிற சூழல் அல்லது அதை கதைக்க வேண்டியது வேலை இது இல்லை. அவர்களால் எங்களுடைய இளைஞர்களுக்கு நல்ல விடயங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இருவரும், ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னொருத்தர் அமைச்சர், இருவரும் தமிழர்கள்,
தமிழ் பேசுகிறார்கள். அவர்கள் மலையாள தமிழர், இவர் இந்த தமிழர், அந்த தமிழர், எந்த தமிழராக இருந்தாலும் தாய்மொழி தமிழாக பேசுகிறீர்கள், உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவுங்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த நன்றியையும் இந்த வீடியோவையும் இதில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.